ஹலோ மக்களே, திஸ் இஸ் தினேஷ் கேஜே. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாய் பல்லவி மேடம் வீட்டுக்கு தான் போக போகிறோம். போகலாமா? லெட்ஸ் கோ. மக்களே, திடீர்னு மழை பெய்யுது, அப்புறம் வெயில் அடிக்குது. கிளைமேட் மாறி மாறி வருது. இட்ஸ் அ ப்ளசன்ட் கிளைமேட். வாவ், எவ்வளோ அழகான பிளேஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வியூ பாயிண்ட். மேட்டுப்பாளையம் பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. வாவ், இது என்னது? அங்கே பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், வானவில் தெரியுது. வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம். அப்பாடா, மழை நின்றுச்சு ஒரு வழியாக. வாங்க போகலாம். மக்களே, எல்லோரும் இங்கே இருந்துட்டு வியூவை ரசிச்சிட்ருக்காங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீனரி.
மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்து போனோம்னா சாய் பல்லவி வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பிரேமம் படம் மியூசிக்கில் ஓடிட்டுருக்கு. ஹலோ குட்டீஸ், ஹாய். ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பாரு அங்கே ஒரு வீடு லெஃப்ட் சைடில் இருப்பார். இந்த வீடு தான் நினைக்கிறேன். கார் ஒன்று நின்றுருக்கு. ஆனால் வீட் கலர்லாம் சொன்னாங்க ப்ரோ. அவங்க திஸ் இஸ் த சாய் பல்லவி வீடு அப்படின்னு ப்ரோ சொல்கிறோம். மேடம் இவங்க சாய் பல்லவி மேடம். ஓகே யூடியூபர்ஸுங்களா? பரவாயில்ல இதுதான் எடு. ஹலோ இது வந்துச்சு. இதான் சாய் பல்லவி மேடம் வீடு. ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி மேடம். ஓகே ப்ரோ, வருமா ப்ரோ? வீடு நல்லா கவர் பண்ணிவிடு. மக்களே, மேடம் வீட்டுக்கு வந்தோம். ஆனால் அங்கே வந்து அவங்க சித்தி தான் இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க மேடம் ஷூட்டிங் போயிட்டாங்க, அப்புறம் வந்து பண்டிகை அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்களாமா. அவங்க சித்திகிட்ட சொன்னோம், மேடமை கேட்டதாக சொல்ல சொன்னோம். மேடம் பார்க்காதது கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் அவங்க சித்தி பார்த்து 4 வார்த்தை பேசினது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.